ఉప్పు కొంచెం, అప్ప సోడా కొంచెం, அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம் 1 கப்பு. கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். சில பேர் 4 முட்டை 6 முட்டைன்னு போடுவாங்க, நான் வெறும் 2 முட்டை தான் போட்டிருக்கேன். இது போதுமானது. இதில் வந்து இப்போ நம்ம எசன்ஸு சேர்க்கணும். கொஞ்சமாக காஃபி பவுடர் கலந்துக்கலாம். ஓகே, இப்போ இனி நம்ம சேர்க்க வேண்டியது இந்த மைதா மாவு மட்டும்தான். ஆல் பர்பஸ் ஃப்ளார் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். எப்படி பார்த்தீங்களா பசும்பால்? இருங்க வரேன். கொஞ்சம் பால் எடுத்து வச்சேன். எதுங்கம்மா இருங்கம்மா வரேன். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் பால் ஊற்றி திருப்பியும் ஒரு அடி அடிச்சுப்போம். இது ஃப்ரிட்ஜில் உள்ள பால் சூடாக ஊற்றுனீங்கன்னா இப்போ முட்டை கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் சேர்த்துருக்கேன். இல்லை இது வந்து நான் கேக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமோ கேக் பண்ண? இது எப்படி நல்லா இருக்குல்ல? ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நம்ம திருப்பியும். ஓகே, அப்படி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், அது லேஸில் வர மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட 1 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் இந்த மாவை சேர்த்துக்க போகிறோம். இது என்ன மாவு? ஆல் பர்பஸ் ஃப்ளார். அப்படின்னா எல்லாத்துக்கும் இதில் கூட இப்போ ஆர்கானிக் வந்துட்டு. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா மைதா மாவே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இதுலேயும் இப்போ என்ன வந்துருச்சு, இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். பட் நான் என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லையே. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? டக்குன்னு யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டுமா? எனக்கு என்னமோ கேக்கில் ஏலக்காய் பவுடர் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ கேக்கும் வந்து திக்காக வந்துடும். ஓகே, கொஞ்சம் கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். என்ன ஒன்றுனா அதுக்கேற்ற அளவுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு. அதுதான். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா குக்கர் எடுத்து வைக்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஸ்டவ்வை ஏற்றி தோசை கல் வச்சுட்டேன். இங்கே பாருங்கோ, டாடாய், இதை வச்சுட்டேன்னா இது ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நல்லா இப்படி பீட் பண்ணிப்போம். அப்போ தான் இந்த லம்ஸ் இருக்காது. சரிதானுங்களா? இது கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டுறணும், ஒரு 5 மினிட்ஸ். அந்த வாசனையெல்லாம் கூட போயிடும். எந்த வாசனை? முட்டை வாசனை. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கேக்கு பிடிக்குமான்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது? இது நல்லா இது மாதிரி, ஏன்னா நான் நிறைய போட்டு இடித்து வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ போடுவேன். எசன்ஸ் இல்லாதனால அதை விட இது பெட்டர், ஏலக்காய் பெட்டர். ஓகே, இது கூட என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் சின்னமன் பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட பவுடராக இல்லையே. ஒரு காலத்தில் நிறைய வச்சுருந்தேன், அதை யூஸ் பண்ணாமையே எடுத்து போட்டேன் நான். ரொம்ப நாள் ஆனோடனே எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, இது சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற ஒரு பயம். நீ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதா பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த காஃபி பவுடர் கலர் ஒரு மாதிரி. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாமா? ஐயோ, வாசனை அடிக்குமோ? போட்டு தான் பார்க்கலாமா? இருங்க வரேன். எல்லாத்தையும் சரி நம்ம ட்ரை பண்ணிடணும். இல்லை கேக்கில் போடலாமா? அது தெரியாது இல்லையா? கொஞ்சம் அப்படியே போட்டு பார்க்கலாம், யாருக்கும் தெரியாது. பிடிச்சிக்கலாம். என்ன அந்த கலர் நல்லா வரல. ஆமாம், சும்மா லேசாக இங்கே வரணும், அப்படி போட்டுருவோம். அது ஒரு கலர் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வாசனை வராது. ஓகே, இங்கே வரங்க, தெரியுதா அங்கங்கே? இப்போ இது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து எல்லாம் இந்த யூடியூப்பை பார்த்து தான், அதை பார்த்த உடனே சரி செய்து பார்க்கணுன்னு ஒரு ஆவல் அதிகமாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா குக்கர்? இதில் தான் இன்றைக்கி நம்ம கேக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், க்ரீஸ் பண்ணிவிடுவோம். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு, அவங்க இப்படி தான் பண்ணாங்க. ஓகே வா, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் அங்கே என் கூட பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஓ ஓ ஓ பார்த்தீங்களா? இப்படி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண பேட்டரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
ஓகேவோ? ஆமாம்மா, அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டோம். வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் துவைச்சிக்கிறது. இது ஷூவா அதுவா எதுவும் பார்க்குறதில்ல. ஒரு காலத்தில் ஷூவெல்லாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டாங்க. ஆமாம், இப்போ அதை நல்லா தட்டிட்டு அதை ஒரு பேக்கில் போட்டு நாட் போட்டு போட்டுடுறது. ம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம். இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே. எரியலை, சூடாகுது. ம், இது இந்த மாதிரி கேஸ்கட் போட்டு இப்படி மூடிக்க சொன்னாங்க. தைரியமாக நானும் இறங்கிட்டேன். வெயிட் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் போட வேண்டாம். ஓகே, இதை தூக்கி இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து வந்து திறந்து பார்க்கலாம். சிம்மிலே வச்சுருங்க. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் இந்த கேக் வந்து எனக்கு என்னமோ அந்த காஃபி பவுடர் போட்டதுனால கலர் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணுவோம். மாவு ஓட்டலை, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக 45 மினிட்ஸ் சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 30 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதை பிளேட்டில் மாற்றிட்டு ஊற்றுனதுனால அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை கமகமகமான்னு வருது. வா வா. ஐயோ, இது என்னது? நான் எப்போதும் செய்கிற மாதிரி செய்திருந்தாலே நல்லாயிருக்குமோ? இருங்க, கஷ்டப்படுறேன் எடுக்கிறதுக்கு. ஆஹா, செம்மையாக. அப்பயே சொன்னேன் நான், அடியில் தீயுதுன்னு சொன்னேன். யாரும் நம்பலை. இருங்க வரேன். முருகா எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன், யாரும் நம்பலை. எவ்வளோ தீஞ்சு இருக்குதுன்னு பார்க்கலாமா? டடான். கவலைப்பட வேண்டாம், இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். கேக் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணேன். போனதை சாப்பிட்றதுக்குனே சில பேர் இருப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எம்மி இந்தாங்க, சாப்பிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? கோகனட் ஆயில் கேக். ஒருவேளை கொஞ்சம் தேங்காயும் போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ துருவி இல்லை? நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணிடலாம். இந்த காஃபி பவுடரு கொஞ்சம் போட்டது, இந்த கலர் எனக்கு பிடிக்கல. ஓகே, என் கலரும் அது கலரும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குல்ல? எம்மி. வா. வாங்க சாப்பிட்லாம். ஐயோ, நான் பொறுமையாக இருக்கவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பை, நான் போய் சாப்பிட போகிறேன்.